வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்பேரிங் நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்னாவே உங்களுக்கு தெரியும். கிரேட்டர் தேன்னா பெரிய நம்பர், சின்ன நம்பர், லெஸ் தேன் அண்டு ஈக்குவல் அப்படிங்கும்போது ஈக்குவலாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். அப்போ யார் பெருசு யார் சின்னவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது தான். இப்போது வந்து நான் டாலாக இருக்கேன், நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதெல்லாம் கம்பேரிங்னா நம்ம வந்து ஒருத்தவங்கள அனலைஸ் பண்ணுறது. இவங்க பெருசாக அவங்க சிறுசா அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணுறது. அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் இப்போ பார்த்துருக்கீங்க பெரிய நம்பராக இருக்குது. அடடா பெரிய நம்பராக இருக்கே, எப்படி நம்ம வந்து கம்பேரிங் பண்ணுறது? இங்கேயும் பெரிய நம்பர் இருக்குது, இங்கேயும் பெரிய நம்பர் இருக்குது, நம்மளால் எப்படி அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்த ஈஸியாக சொல்லலாமா? இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னதுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸ், 10 லேக்ஸ்ன்னு தெரியும். இதில் நம்ம பார்க்கும்போதே லேக்ஸ் 10 லேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே பெருசு 10 லேக்ஸ் தான். அப்போது 10 லேக்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு நம்பரை யாரைத்தான் பார்க்கணும்? பெரியவங்களை தான் பார்க்கணும். பெரியவங்களை பார்த்தோம்னா நேராக அப்படியே போங்க. ஃபஸ்ட் நம்பர் இங்கேயும் போட்டு பார்க்கலாமா? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக், 10 லேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்? ஓகே 10 லேக்கில் இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ யார் பெரியவங்க? இந்த சைடு பெரிய நம்பர் சைடு நம்ம என்ன பண்ணணும்? பெருசாக இது மாதிரி பெருசாக இருந்துச்சுனாவே மவுத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லையா? இது மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம எப்படி பார்ப்போம்? ஃபஸ்ட்டு ஆன்னு பார்ப்போம்ல, அதே தான், அதுதான். அப்போ பெருசாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யார்? இவங்கள தான். அப்போ 54 lakhs 20,120 இதுதான் பெரிய நம்பர். அதே மாதிரி ஈஸியாக அடுத்த நம்பர் பார்க்கலாமா? அதை விட பெரிய நம்பர் பார்க்கலாமா? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸ், 10 லேக்ஸ், க்ரோர்ஸ் இருக்கா? அப்போ க்ரோர்ஸ் வரை நம்ம பார்த்துட்டோம். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் இருக்கான்னு பார்ப்போமா? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸ், 10 லேக்ஸ், க்ரோர்ஸ். அப்போ இங்கேயும் பார்த்துட்டோம், இங்கேயும் க்ரோர்ஸ் பார்த்துட்டோம். இதே மாதிரி சேம் நம்பர் இருந்துச்சுனாவே நம்ம யாரை பார்க்கணும்? பெரிய நம்பரை தான் பார்க்கணும். பெரிய நம்பரை பார்த்துட்டோம். இப்போ பார்த்துட்டோமா? இப்போ 4 இருக்குது. அப்போ இங்கேயும் 4 இருக்கே. அடடா எல்லாம் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கானு வேகமாக ஈக்குவல் போட்டுடுமா? நோ, அதுதான் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு யார் பெரியவங்க? அதுக்கப்புறம் உள்ள பக்கத்துவங்க யார்? 10 லேக்ஸ். அப்போ 10 லேக்ஸ் பார்க்கணுமா? 10 லேக்ஸ் பார்த்தோம்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகே, ஈஸி டு ஃபைண்ட் அவுட். ஓகே ஃபைன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போது இதுதான் பெருசு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம கிரேட்டர் சிம்பிள் போட்டுக்கலாமா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த நம்பர் பார்க்கலாம். 7 1s 10s அதே மாதிரி தான், சேம் மெத்தட். 1000, 10,000, லேக்ஸ், 10 லேக்ஸ், க்ரோர்ஸ். 1s 10s 100s 1000, 10,000, லேக்ஸ், 10 லேக்ஸ், க்ரோர்ஸ். இதுலேயும் க்ரோர்ஸ் பார்க்கலாம். இங்கேயும் இங்கேயும் சேமாக இருக்கே. நமக்கு என்ன பண்ணலாம்? அப்புறம் லேக்ஸ் பிளேஸ் பார்க்கலாமா? 10 லேக்ஸ் பிளேஸ், அதுவும் சேமாக இருக்கே. அடுத்து என்ன பண்ணலாம்? லேக்ஸ் பிளேஸ் பார்க்கலாமா? அடடா அதுவும் சேமாக இருக்கே. என்ன பண்ணலாம்? அடுத்து 1000 பிளேஸ் பார்க்கலாம். அப்போ 1000 பிளேஸும் சேமாக இருக்குது, 10,000 பிளேஸும் சேமாக இருக்குது, 100 பிளேஸும் சேமாக இருக்குது, 10s பிளேஸும் சேமாக இருக்குது, 1s பிளேஸும் சேமாக இருக்குது. அப்போ எல்லாருமே சேமாக இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு போட்டுடலாமா? ஸோ ஈக்குவல் டு. அப்போ 2 பேரும் சமமாக இருக்கீங்க. அப்போ வந்து ஈக்குவல் போட்டாச்சு. ஓகேயா? அடுத்து நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸ், 10 லேக்ஸ். அப்போது 10 லேக்ஸ் பார்த்தாச்சு. இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். சேம் திங். 3 6 8 1000 பிளேஸில் இங்கே 2 இருக்காங்க, அவங்க சின்னவங்களாக இருக்காங்க. இங்கே 4 இருக்காங்க. ஸோ யூ கோ டு திஸ் சைடு. இதே மாதிரி இன்னொரு நம்பர் இப்போ நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. சின்ன நம்பராகவே போட்டு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறது? 1 2 3 4 5 6ன்னு போட்டுட்டேன். சாரி, இங்கே கம்மா வரக்கூடாது. சரியாம்மா? அப்போது இங்கேயும் கம்மா வரக்கூடாது தானே? 1 2 3 4 5 6. அப்போ ஒரு 6 நம்பர் போட்டுக்குவோம். இப்போது இங்கே வந்து பார்க்குறோமா? 1s 10s 100s
1000 10,000 லேக்ஸ்ன்னு போட்டுட்டேன். ஓகே, இங்கே ஒரு டேஷ் போட்டுட்டு நம்மளாம் ஒரு நம்பர் போடுவோமே. என்ன நம்பர் போடலாம்? ஏதாச்சும் ஒரு நம்பர் போடலாமா? 1 2 3 4 இப்படி போட்டுட்டேன். ஸோ இப்போ யார் பெரியவங்கன்னு சொன்னால் ஈஸியாக பார்த்த உடனே அனலைஸ் பண்ண என்ன பண்ணணும்னு தெரியுமா? 1 2 3 4 5 6 டிஜிட் இருக்குது. இங்கே 4 டிஜிட் தான் இருக்குது. அப்போ யார் தான் பெரியவங்க? இவங்க தான் பெரியவங்க. ஸோ நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொன்னோம்னா முதல்ல டிஜிட்டு பார்க்கணும், அது ஓகே. நம்பர்ஸும் பார்க்கணும். இங்கே க்ரோர்ஸில் இருக்குதா லேக்ஸில் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு நம்பரையும் பார்க்கணும். அதே நேரம் சேம் திங் டிஜிட்டையும் பார்க்கணும். டிஜிட் பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளை விட சின்ன டிஜிட்டாக இருந்தால் ஈஸியாக நீ போட்டுருவேன். இப்போது சேமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து 1s 10s 100s போட்டு பார்க்கணும். இது மாதிரி வந்து சேம் டிஜிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம டிஜிட்டை கவுண்ட் பண்ண உடனே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே அம்மா, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? கம்பேரிங் நம்பர்ஸ்னால் என்னென்னு? பெரிய நம்பர் சைடு மவுத் ஓப்பனாக இருக்கணும், சின்ன நம்பர் சைடு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ தட் இஸ் இட். ஓகே, தேங்க்யூ.